Hello learners, welcome to VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சிஸ்டம் வெரிலாக் உடைய டேட்டா டைப்ஸ் பார்ட் 4 பார்க்க போறோம். இந்த செஷன்ல நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ண போறோம்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட், அதாவது கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் தான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எம்ப்ளாயோட நேம் வேணும், அவங்களோட ஐடி வேணும், அவங்களோட சேலரி வேணும். இதெல்லாம் வந்து ஒரு பேக்கா நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தோன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னா நம்ம டைப் டெஃப் யூஸ் பண்ணி ஒரு நியூ டேட்டா டைப்பை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா டைப் டெஃப் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத வந்து நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணக்கூடிய இந்த இதை ஃபீல்ட்ஸ்னு சொல்லலாம், இல்ல மெம்பர்ஸ்னு சொல்லலாம், இல்ல எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இதை வந்து அட் அ டைம்ல வந்து நம்ம ஹோலாவும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும், இல்ல இண்டிவிஜுவலாவும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பேக்டு ஸ்ட்ரக்சர், இன்னொன்னு வந்து அன்பேக்டு ஸ்ட்ரக்சர். இப்போ இதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிருப்போம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கணும். இதுக்குள்ள வந்து நம்ம என்ன டேட்டா டைப்ஸ் வேணா யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ள இன்னொரு ஸ்ட்ரக்சர் கூட நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம். வேற டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல சேம் டேட்டா டைப்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்கோர் நேம், இதுக்கு ஒரு நேம் கொடுத்துடணும். ஒரு டேட்டா டைப் முடிக்கிறப்ப நம்ம செமிகோலன் வச்சு தான் முடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் நேம், ரோல் நம்பர், மார்க். இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைப் டெஃப் யூஸ் பண்ணாம பண்ணா எப்படி பண்ணலாம், டைப் டெஃப் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாடியூலோட நேம் கொடுத்துருக்கேன். இப்ப ஸ்ட்ரக்ட்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல் பாருங்க, நேம், ரோல் நம்பர், மார்க்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள் நேம் இருக்கு இல்லைங்க, ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் டீடைல், இதுல வச்சு டாட் இதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வச்சு நம்ம அதுக்கான வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க, நேம் சொல்லி எனக்கு கதிர்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ரோல் நம்பர் 3ன்னு கொடுத்துருக்கேன், மார்க் வந்து 484 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதை பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். இந்த பிரிண்ட் பண்றதுக்கு நான் பெர்சன்டேஜ் பி யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு மல்டிபிள் எலமெண்ட்ஸை ஒரு சிங்கிள் பேக்கா நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பெர்சன்டேஜ் பி யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க தனித்தனியா இண்டிவிஜுவலா நீங்க வந்து இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க, நேம் ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் எஸ், ரோல் நம்பர் ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் டி, மார்க் ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் டி. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் டீடைல் டாட் நேம் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாவும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், இல்ல ஹோலாவும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் ரெண்டு டிஸ்பிளே இங்க போட்டிருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட் பாருங்க, ஸ்டூடெண்ட் டீடைல் ஈக்குவல் போட்டு இந்த ஹோலா, அதாவது ஒரு பேக்கா பிரிண்ட் பண்ணிருக்குங்களா, இதுக்குதான் வந்து பெர்சன்டேஜ் பி யூஸ் பண்றது. நம்ம இண்டிவிஜுவலா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணோம்ல, இப்ப நேம் ஈக்குவல் டு கதிர், ரோல் நம்பர் ஈக்குவல் டு 3, மார்க் ஈக்குவல் டு 484. இது வந்து நம்ம இண்டிவிஜுவலா வந்து நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இண்டிவிஜுவலாவும் நான் எல்லா எலமெண்ட்ஸும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஹோலாவும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து டைப் டெஃப் இல்லாம எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப் டெஃப் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல டைப் டெஃப்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிருக்கிறேன்னா, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் டீடைல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு நியூ டேட்டா டைப் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம நிறைய வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன், ST1, ST2ன்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி இண்டிவிஜுவலாவும் நம்மளால வந்து அதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். இல்ல எப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிக் போட்டு லிட்டரல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். நான் இந்த ரெண்டு விதமாவும் நான் காட்டியிருக்கேன். அதாவது இண்டிவிஜுவலா அந்த எலமெண்ட்டை போட்டு நீங்க அசைன் பண்ணிருக்கேன், இல்ல அப்படின்னா டைரக்டா அந்த வேரியபிள் ஈக்குவல் டுன்னு சொல்லி இந்த மாதிரி நம்மளால அசைன் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டையுமே நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். அதாவது ஒரு பேக்காவும் பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன், ரெண்டாவது வந்து இண்டிவிஜுவலாவா வந்து நான் வந்து இந்த ST1 மட்டும் இண்டிவிஜுவலா வந்து நான் பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ரிசல்ட் பாருங்க, ST1 பாத்தீங்கன்னா பேக்கா பிரிண்ட் பண்ணிருக்கானா கதிர், ரோல் நம்பர் 3, 484. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேலன், ரோல் நம்பர் 7, மார்க் வந்து பாத்தீங்கன்னா 350. நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவலா நான் ஆக்சஸ் பண்ணிருக்கேன். அதாவது இந்த ST1 வந்து இண்டிவிஜுவலா நான் ஆக்சஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இப்போ டைப் டெஃப் யூஸ் பண்றதுக்கும் டைப் டெஃப் இல்லாம யூஸ் பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டைப் டெஃப் யூஸ் பண்ணலைன்னா நம்மளால ஒரே ஒரு வேரியபிள் தான் நம்மகிட்ட இருக்கு, ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் டீடைல். அப்ப இதுல ஒரு ஸ்டூடெண்டோட டீடைலை மட்டும் தான் நம்மளால வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இதே நீங்க டைப் டெஃப் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம இது இப்ப இந்த ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் டீடைல்ன்றது ஒரு நியூ டேட்டா டைப்பா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுல நம்ம எத்தனை வேரியபிள் வேணா கிரியேட் பண்ணலாம். ஸோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸும் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியுது. ஆனா வித்தவுட் டைப்ரஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் தான் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுது. இதுதான் வித்தவுட் டைப் டெஃப் யூஸ் பண்றதுக்கும் வித் டைப் டெஃப் யூஸ் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக்டு ஸ்ட்ரக்சர்.
ஸோ பேக்டு ஸ்ட்ரக்சர் நேம்லயே இருக்குது, பேக் பண்ணி வர்றது. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப இதுக்கும் பேக்டு ஸ்ட்ரக்சருக்கும் அன்பேக்டு ஸ்ட்ரக்சருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல பேக்டுன்னு சொல்லி ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அன்பேக்டுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு கீவேர்டுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஜென்ரலா ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பேக்டு ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். நமக்கு வேணும்னா அது பேக்டா நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த பேக்டுன்னு சொல்லி எக்ஸ்டர்னலா ஒரு கீவேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பேக்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மெமரி வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்து அசைன் ஆயிருக்கும். அததான் வந்து பேக்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து அதாவது ஒரு சிங்கிள் வெக்டாரா நமக்கு பார்க்க தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்ட் பேக்டு எடுத்துக்கோங்க. இதுல வந்து டிஸ்கவுண்ட்ன்னு சொல்லி ஒரு பைட்ன்னு குடுத்திருக்கோம். பிட் வந்து பார்த்தீங்கன்னா 7 டவுன் டூ 0 வந்து பேஜ்ன்னு சொல்லியிருப்போம். இன்ட் பிரைஸா இதுல மொத்தமா எத்தனை பிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட் வந்து 32 பிட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிட் 7 டவுன் டு 0. அப்போ வந்து இது ஒரு 8 பிட்டு. இதுல ஒரு பைட் இருக்குதுங்க. இதுல ஒரு 8 பிட்டு. மொத்தமா நமக்கு எத்தனை பிட் ஆச்சுன்னா 48 பிட் இருக்கு. இந்த 48 பிட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வெக்டரா அப்படி ஃபார்ம் ஆயிரும். ஃபார்ம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா, எலமெண்ட், டிஸ்கவுண்ட், அதுதான் வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்ல வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட், நெக்ஸ்ட் பேஜ், அதுக்கப்புறம் தான் பிரைஸ். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரோல மல்டிபிள் காலம்ஸ் வர மாதிரி ஒரு மெமரி அலோகேஷன் ஆகும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா சிங்கிள் வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து இதோடைய அலோகேஷன், அதாவது இந்த உள்ள யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி அலோகேட் பண்ணிக்கும் மெமரியில. இதைதான் பேக்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அன்பேக்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு மெமரி லொகேஷன் வந்து அலோகேட் ஆகும். அதாவது நம்ம யூஸ் பண்ற சிமுலேட்டர் டூல பேஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மெமரி லொகேஷன் அலோகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, பைட் டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு மெமரி லொகேஷன், பேஜுக்கு ஒரு லொகேஷன், இந்த மாதிரி பிரைஸுக்கு ஒரு லொகேஷன், இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு மெமரி லொகேஷன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல போட்டது வந்து வேஸ்டட் மெமரி லொகேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கேப் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும், உங்களுக்கு மெமரி எஃபிஷியன்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அன்பேக்டு ஸ்ட்ரக்சரை விட பேக்டு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணா நமக்கு வந்து நல்லா ஃபாஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக்டு ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா மெமரி கேப்ஸ் வந்து இருக்காது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்பேக்டு ஸ்ட்ரக்சர்ல வந்து மெமரி கேப் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு சிங்கிள் வெக்டரா ஃபார்ம் ஆகுது. அதனால இதுல எந்த ஒரு மெமரி கேப்புமே இருக்காது. ஆனா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மெமரி லொகேஷன் ஃபார்ம் ஆகிறப்ப கண்டிப்பா நமக்கு மெமரி கேப் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பேக்டுன்னு சொல்லி எக்ஸ்டர்னல் ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிருப்போம். அன்பேக்டுல வந்து எந்த ஒரு கீவேர்டுமே நம்ம எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து பேக்டு டேட்டா டைப்ஸ் அண்ட் இன்டிஜர் டேட்டா டைப்ஸ் மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது பேக்டு டேட்டா டைப் கிடையாது. ஆனா அன்பேக்டுல அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எந்த டேட்டா டைப்னாலும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, பேக்டுல வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா அன்பேக்டுல பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டாட் டீடைல் டாட் ரோல் நம்பர்னு சொல்லி நம்ம ரோல் நம்பர் கொடுத்துருக்கேன், மார்க் கொடுத்துருக்கேன், அதை பிரிண்ட் பண்ணிருக்கேன். அதே தான் இங்க இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் காட்டியிருக்கேன், ரெண்டு கோடுமே ஒரே கோடு தான். ஆனா இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் காட்டியிருக்கேன்னா, இங்க பேக்கடுன்னு சொல்லி ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதுல இருந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். இதுதான் வந்து இந்த ரெண்டு கோடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சோ இங்க பாருங்க ரிசல்ட் பாருங்க, இதுல ரோல் நம்பர் மார்க் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுல வந்து ஸ்ட்ரிங் கூட சேர்த்து நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். இதுல உள்ள வந்து மெமரி அலோகேஷன் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் இதுல வந்து டிஃபரெண்ட் ஆகும். அதாவது இதுல வந்து சிங்கிள் வெக்டரா வந்து அசைன் ஆகும். இது வந்து வெவ்வேறு மெமரி லொகேஷன்ல வந்து நமக்கு அலோகேட் ஆகும். ரெண்டாவது வந்து பேக்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாஸ்டா இருக்கும் கம்பேர் டு அன்பேக்டு ஸ்ட்ரக்சர். அதனாலதான் வந்து பேக்டு ஸ்ட்ரக்சர் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பேக்டுல வந்து நீங்க சைன்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது டேட்டா டைப் வந்து இது டிஃபால்ட்டாவே இது அன்சைன்டா இருக்கும். நீங்க சைன்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பக்கத்துல வந்து பேக்டு சைன்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சைன்டாவும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது டிஃபால்ட்டா வந்து நமக்கு அன்சைன்டா தான் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனியன். யூனியன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். எக்ஸப்ட் என்ன என்ன இதுக்கும் அதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரே ஒரு ஃபீல்ட மட்டும் தான் அட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். ஆனா ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பண்ணோம், அட் டைம்ல வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணோம். இல்ல ஹோலாவே இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சரே நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. எக்ஸாம்பிள் இந்த கோட பாருங்களேன். இப்ப இந்த பாருங்க பெர்சன்டேஜ் பின்னு போட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இது டோட்டலாவே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? இந்த டோட்டல் இந்த ஸ்ட்ரக்சரை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. இண்டிவிஜுவலாவும் நம்மளால வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன். இத பாருங்க. இந்த பெர்சன்டேஜ் பி வந்து இந்த 3 எலமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணுது. ரெண்டாவது வந்து இப்படி இண்டிவிஜுவலா நான் நேம் தனியா, ரோல் நம்பர் தனியா, ஸ்டூடெண்ட் டீடைல் தனியா அட் டைம்ல வந்து இண்டிவிஜுவலாவே என்னால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஆனா யூனியன்ல வந்து பாத்தீங்கன்னா அட் டைம்ல ஏதாவது ஒரு எலமெண்ட் தான் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ்னா பிரைஸை மட்டும் தான் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா டிஸ்கவுண்ட், இல்லைன்னா பேஜ், ஏதாவது ஒன்னு தான் அட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணும்னா, இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இன்ட் வந்து பாத்தீங்கன்னா 32 பிட், பைட் வந்து 8 பிட், இந்த பிட் பாத்தீங்கன்னா 8 பிட் வருதுங்களா. சோ இதுல இருக்கிறதுலே அதிகமான பிட் இருக்கக்கூடியதுன்னா இன்ட். சோ இதோட பிட் எவ்வளவு 32 பிட். சோ இது வந்து என்ன பண்ணிக்கும்னா இந்த யூனியனுக்கு ஒரு 32 பிட் மெமரி அலோகேஷனை எடுத்துக்கும்.
எடுத்துட்டு இந்த 32 பிட்ட வந்து ஒன்லி பிரைஸ்க்கு யூஸ் பண்ணும். இல்லைன்னா பைட்டுக்கு யூஸ் பண்ணும். இல்லைன்னா பிட் ஏதாவது ஒண்ணுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும். அதனால தான் சொல்றேன் அட் அ டைம்ல ஒரே ஒரு எலிமெண்ட்ட மட்டும் தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இதுக்கான ஸ்டோரேஜ் ஏரியாவை இது வந்து மூணுமே ஷேர் பண்ணிக்கும். நம்ம பேக்கெட் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஸ்டோரேஜ் ஏரியாவை வச்சிருந்து மொத்தமா 48 பிட் வந்திருக்கும் நமக்கு. ஆனா இங்க என்ன பண்ணுதுன்னா மேக்சிமமா இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஏரியாவை எடுத்துக்கும். அது ஒரு மெமரி ஏரியாவா கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுல வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்குவோம். அதே மெமரியை வந்து ஃபார் பைட் யூஸ் பண்றீங்கன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். இல்ல பிட் யூஸ் பண்றீங்கன்னா அந்த மெமரி லொகேஷன் யூஸ் பண்ணிக்குவோம். ஏதாவது ஒன்றை மட்டும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து யூனியனுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள டிஃபரெண்ட். இப்போ சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிருப்பீங்க. இங்க வந்து நம்ம யூனியன் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. மாடியூல் யூனியன் எக்ஸாம்பிள் சொல்லி நேம் கொடுத்திருக்கேன். இப்போ யூனியன் இதுல வந்து ரெண்டு எலிமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒன்னு வந்து இன்ட் ஏ, இன்னொன்னு பைட் பி. ஸோ இன்ட்ன்றது 32 பிட், பைட்ன்றது 8 பிட். இந்த யூனியனுக்கு நான் வந்து ட்ரையல்னு சொல்லி நேம் கொடுத்திருக்கேன். ஸோ இதுல மேக்ஸிமமா இருக்கக்கூடிய பிட் வித் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்ட். ஸோ மெமரி அலோகேஷன் எவ்வளவு இருக்கும் எடுத்துக்கும்னு பாத்தீங்கன்னா 32 பிட்டா இது எடுத்துக்கும். இப்போ வந்து ட்ரையல் டாட் ஏன்னு சொல்லி இதுக்கு ஒரு நான் வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். இதை நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். பாருங்க நான் எத்தனை எஃப் யூஸ் பண்ணிக்கிறேன்னா 6 எஃப் யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ அது பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பிக்கு வந்து ஒரு வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறேன். அட் அ டைம்ல ஏதாவது ஒண்ணுதான் யூஸ் பண்ண முடியும். நான் இங்க ரெண்டையுமே யூஸ் பண்ணி காட்டுறேன். பிக்கு வந்து 3ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த பியை மட்டும் தான் இப்போ நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த பிக்கான வேல்யூ பாருங்க 3ன்னு வந்துருச்சுங்களா? இப்போ நான் பர்சன்டேஜ் பின்னு கொடுத்துருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஹோல் யூனியனுமே பிரிண்ட் பண்றேன். அப்படி இந்த ரெண்டையுமே அட் அ டைம்ல நான் ஆக்சஸ் பண்ணேன்னா ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்கரெக்டா தான் வரும். பாருங்க பி வேல்யூ கரெக்டா வந்துருச்சு. ஆனா ஏ வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு? தப்பா வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சேம் மெமரி லொகேஷனை தான் ஷேர் பண்ணிக்குது. கரெக்ட்டுங்களா? ஸோ லாஸ்டா எழுதின பி என்ன ஆயிரும்? இந்த இடத்துல ஓவர் ரைட் பண்ணிருக்கு. இந்த எஃப்எஃப் வர இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்கு? ஓவர் ரைட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி நமக்கு இன்கரெக்ட் ரிசல்ட் வரும். அட் அ டைம்ல நீங்க உள்ள இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் யூஸ் பண்ணோம்னா ஸோ நம்ம ஏதாவது ஒரு எலமெண்ட்டை மட்டும் தான் நம்மளால அட் அ டைம்ல யூஸ் பண்ண முடியும் யூனியன் யூஸ் பண்ணி. ஆனா வந்து இது வந்து மெமரி எஃபிஷியன்ட்டா இருக்கும் கம்பேர் டு ஸ்ட்ரக்சர். ஏன்னா வந்து இந்த மெமரி அலோகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமமா இருக்கக்கூடிய பிட் வித்தை மட்டும் எடுத்துக்குது. அதையவே வந்து மித்த எலமெண்ட்டுக்கும் ரீயூஸ் பண்ணிக்குது. அதனாலதான் வந்து யூனியன் வந்து நமக்கு வந்து ரொம்ப மெமரி எஃபிஷியன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் ஃபார் அக்சஸிங் த டிஃப்ரெண்ட் டேட்டா. அதாவது நீங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்றோம். கரெக்ட்டுங்களா? ஆனா யூனியன் அப்படின்றது பாத்தீங்கன்னா சேம் டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்றோம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதை எடுத்துக்கோங்க. இந்த கோட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ல பாருங்க இது வந்து ஒரு டேட்டா. கரெக்ட்டுங்களா? ஆனா இந்த டேட்டால இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 03 அப்படின்றது பாத்தீங்கன்னா பைட். இந்த இதுல பாருங்க இது வந்து பைட் பி. அதோட ரிசல்ட் தான் இங்க இருக்கு ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இருக்கிறது என்னது? இன்டோட ரிசல்ட். அதாவது ஒரு டேட்டாவை சேம் டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணிருக்கோம். அததான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவுக்கும் ஒரு டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனியன்ல அட் அ டைம்ல ஒரு எலமெண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அட் அ டைம்ல எல்லா எலமெண்ட்ஸையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெமரி லொகேஷன் இருக்கும். ஆனா யூனியன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மெமரி லொகேஷனை தான் வந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்குது. உள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே ஷேர் பண்ணிக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.